ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் பிளைன் நூடுல்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி அகலமான பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்சு, அதுக்கப்புறம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸ் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்ச பிறகு தண்ணியெல்லாம் வடிகட்டிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டிடுங்க. இப்போ இந்த மாதிரி வந்து உதிரி உதிரியாக வந்துடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து ஒன்று எடுத்து சின்ன சின்ன பீஸாக நீளமாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அதே போல் முட்டைக்கோஸ் வந்து சின்னதாக ஒரு முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. சின்னதாக வந்து கட் பண்ணியிருக்கேன். கேரட் வந்து அரை கேரட் எடுத்திருக்கேன். பச்சை குடமிளகாய் வந்து ஒரு பாதி எடுத்திருக்கேன், அதுவும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து 2 ஃப்ளேவருக்காக எடுத்திருக்கேன், நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். 4 பல்லு பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சில்லி சாஸ் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வினிகர் 1 ஸ்பூன். சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன். பெப்பர் வந்து 1 ஸ்பூன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கு கேரட் சேர்த்துக்கோங்க. குடமிளகாய், முட்டைக்கோஸ், நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. காய் வந்து ரொம்ப வேகணும்லாம் இல்லை, பாதி வெந்தாலே போதும். காய் வதங்கும் போதே கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நூடுல்ஸ்க்கு நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. காய் நல்லா வதங்கிருக்கு. இப்போ அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வினிகர், சோயா சாஸ், சில்லி சாஸ், பெப்பர், டொமேட்டோ சாஸ் வந்து வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். லாஸ்ட்டாக நான் மல்லி போடுறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நூடுல்ஸ் தயாராகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதே போல் நீங்கள் எக்கு கூட சேர்த்துக்கலாம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.